ஹாய் குட்டீஸ், நாம இப்ப இந்த வீடியோல செகண்ட் ஸ்டாண்டர்டோட என்வாயரமெண்டல் ஸ்டடீஸ் லெசன் 2 ஃபுட் லெசன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுட். We all need food. We cannot live without food. We need food because it helps us grow, gives us energy to work and play, help us stay healthy. We get food from plants and animals. அதாவது we need food. We all need food. நம்ம எல்லாருக்கும் ஃபுட்ன்றது ரொம்ப அவசியம். We cannot live without food. நம்மளால சாப்பாடு இல்லாம உயிர் வாழவே முடியாது. We need food because it helps us to grow. நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடல் வளர்ச்சிக்கும் gives us energy to work and play. நமக்கு எனர்ஜி வேணும் ஒர்க் பண்றதுக்கும் விளையாடுறதுக்கும். நமக்கு அன்றாட வேலைகள்லாம் செய்யறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எதுல இருந்து வருதுன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான். ஹெல்ப் அஸ் ஸ்டே ஹெல்தி. சின்ன சின்ன டிசீசஸ் எப்ப பாரு கோல்டு பிடிச்சுக்கிட்டு ஜுரம் வந்துக்கிட்டு ஸ்டமக் கேக்குன்னு எப்ப பாரு ஒரு ஒரு அன்ஹெல்த்தியாவே இல்லாம நம்மள ஹெல்த்தியா பாத்துக்கிறது ஃபுட்டு தான். நமக்கு மெயின் சோர்ஸே ஹெல்த்தியா நம்மள பாத்துக்கிறதுல ஃபுட் இஸ் த மெயின் சோர்ஸ். We get food from plants and animal. இந்த ஃபுட்டை வந்து நம்ம பிளான்ட் கிட்ட இருந்தும் எடுத்துக்கிறோம். பிளான்ட்டும் நமக்கு நிறைய ஃபுட்ஸ் கொடுக்குது, அனிமலும் நிறைய ஃபுட்ஸ் கொடுக்குது. We all need food. We cannot live without food. We need food because it helps us grow, gives us energy to work and play, help us stay healthy. We get food from plants and animals. Plants gives us food. Plantல இருந்து என்னென்ன ஃபுட்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Plants gives us cereals like wheat, rice and maize. wheatனா கோதுமை, ரைஸ்னா அரிசி, மைஸ்னா வந்து கார்ன் சோளம். ஓகேவா? பிளான்ட் செரல்ஸ்லாம் இதெல்லாம் தான் செரல்ஸ். வீட், ரைஸ், மைஸ்லாம் வந்து செரல்ஸ். செரல்ஸும் வந்து நமக்கு பிளான்ட்ல இருந்து தான் கிடைக்குது. பிளான்ட்ஸ் gives us pulses like pea, moong and gram. பல்சஸ்னா பருப்பு வகைகள், செரல்ஸ்னா தானியங்கள், பல்சஸ்னா பருப்பு வகைகள். பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு, இப்படி இதெல்லாம் அம்மா வந்து சாம்பாருக்கெல்லாம் போடுவாங்கல்ல. மூங் டால், தூர் தால், எல்லா டாலும் வந்து தானியங்கள் பருப்பு வகையா தான். செரல்ஸ், பல்சஸ் எல்லாம் வந்து நம்ம பிளான்ட்ல இருந்து தான் எடுத்துக்கிறோம். இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ், அதாவது டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் பார்க்கலாம். க்ரோ, GROW, grow. இந்த வேர்ட்ஸ் நான் எதுக்கு கொடுத்திருக்கேன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும்போது நீங்களே அழகா இந்த பேஜை நீங்க உங்க ஓனா நீங்க ரீட் பண்ண முடியும். அதுக்காக தான். grow, GROW, grow. energy, ENERGY, energy. healthy, 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 healthy. plants, PLANTS, plants. animals, ANIMALS, animals. cereals, CEREALS, cereals. pulses, PULSES, pulses. grow, energy, healthy, plants, animals, cereals, pulses. Next page பார்க்கலாம். Plants gives us fruits and vegetables. Fruits, vegetables எல்லாம் கூட plants ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து பாருங்க, animals gives us food. We eat meat, egg, fish and milk from animals. Animals கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? நம்ம கோழியை தான் அடிச்சு சிக்கன் சாப்பிட்றோம், மீனை பிடிச்சி மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு ஜாலியா சாப்பிட்றோம், சிக்கன் போடுற எக்கை ஆம்லேட்ல சாப்பிட்றோம், காஃபி, பூஸ்ட், போன்வீட்டா, ஹெல்த் மிக்ஸ்ன்னு எல்லாம் பால்ல கலந்து குடிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஃபுட்ஸ். பிளான்ட்ஸ் கிட்ட இருந்தும் நமக்கு மனிதர்களுக்கு ஃபுட் கிடைக்குது, ஹியூமன்ஸ்க்கு. அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் ஹியூமன்ஸ்க்கு ஃபுட் கிடைக்குது. ஓகேவா? தேர் ஆர் 3 kinds of food. எனர்ஜி கிவிங் ஃபுட். தேர் ஆர் 3 kinds. ஃபுட்டே வந்து 3 வகையா இருக்கும். 3 kinds. ரைஸ், பொட்டேட்டோஸ், பட்டர், சீஸ் அண்ட் சுகர் ஆர் எனர்ஜி கிவிங் ஃபுட். ரைஸ், பொட்டேட்டோ, பட்டர், சீஸ் அண்ட் சுகர் ஆர் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். அதாவது எந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா உடனே நம்ம எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோமோ அதெல்லாம் எனர்ஜி கிவிங் ஃபுட் தான். They give us energy to work, play and think.
இப்போ நம்ம காலையிலயும் லஞ்சுக்கு எனர்ஜி கிவிங் ஃபுட் நம்ம எப்பெல்லாம் எடுத்துக்கணும்னா மார்னிங்கும் லஞ்ச் டைம்லயும் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த நாளோட ஒர்க்கை நம்ம கண்டினியூவா செய்ய வேணும். ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து பிடி பீரியட் அட்டென்ட் பண்ணணும், ப்ரேயர் அட்டென்ட் பண்ணணும், பிடி பீரியட் அட்டென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளாஸ் கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், நல்லா யோசிச்சு மேம்க்கு ஆன்சர் பண்ணணும், மேம் ஏதாவது கேள்வி கேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதனால நீங்க ஏர்லி மார்னிங் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் எனர்ஜி கிவிங் ஃபுட்டா தான் எடுத்துக்கணும். when we do not have energy we feel tired. அதாவது they gives us energy to work, play and think. when we do not have energy we feel tired. ஆமா, நமக்கு எனர்ஜியே இல்ல, ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு எனர்ஜியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு டயர்டாவே இருக்கும், கிளாஸ் கவனிக்க முடியாது, மண்டையில படிப்பு ஏறாது, இதெல்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் எனர்ஜி கிவிங் ஃபுட்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, பாடி பில்டிங் ஃபுட் pulses. இப்ப பாருங்க, from the food items given in the picture alongside, how many food items do we eat? இதுல என்ன food items எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, இது ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான். பாடி பில்டிங் ஃபுட் pulses, milk, fish, meat and eggs are body building food. அதாவது பருப்பு, பால், மீன், chicken, mutton, eggs are body building food. They build our bones and muscles. அதாவது பாடி பில்டிங் ஃபுட் வந்து நம்ம போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் ரொம்ப நல்லது. pulses, milk, fish, meat and eggs are body building foods. They build our bones and muscles. அதாவது எந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடும் போது நம்ம மசில்ஸ்க்கும் போன்ஸ்க்கும் நல்லதோ, அந்த மசில் ஸ்ட்ரென்த்தோ போன் ஸ்ட்ரென்த்தோ இம்ப்ரூவ் ஆகுதோ, அது எல்லாம் பாடி பில்டிங் ஃபுட் தான். ஓகேவா? மேக்சிமம் பாடி பில்டிங் ஃபுட் நம்ம எப்ப எடுத்துப்போம்னா லஞ்ச்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து ஃபிஷ், மீட் இதெல்லாம் வந்து நம்ம லஞ்ச் டைம்ல எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜியாவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் ரைஸ், பொட்டேட்டோஸ், பட்டர், சீஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க வேர்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ், FRUITS, ஃப்ரூட்ஸ். vegetables, VEGETABLES, vegetable. pulses, PULSES, pulses. energy giving food, ENERGY, energy giving food, GIVING, energy giving food. body building food, BODY, body building, BUILDING, body building food, FOOD, food. Okay, fruits, vegetables, pulses, energy giving food, body building food. Okay வா? அடுத்து நம்ம பார்க்க போறது protective food தான். Fruits and vegetables are called protective foods. They help us stay healthy. These foods prevent us from falling sick. அதாவது fruits, vegetables are called protective food. எந்த ஃபுட்டை சாப்பிடும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதோ, எந்த ஃபுட்டு நமக்கு அடிக்கடி நோய் வராம தடுக்குதோ, அது எல்லாமே protective food. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, இதுல கிரீன்ஸும் சேரும். கிரீன்ஸ்னா கீரைகள், உங்களுக்கே தெரியும். வாரத்துல 3 நாளாவது கீரை சேர்த்துக்கணும். கீரை நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும், உங்க ஹேர் growth கரெக்டா இருக்கும், உங்க பாடி அதாவது ஸ்கின் நல்லா ஷைன் ஆகும். அது மட்டும் இல்ல, தேவையான சில நியூட்ரியன்சஸ் எல்லாம், எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்சஸ் எல்லாம் கீரையில நிறையவே இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு வீக்லி த்ரைஸ் ஆவது கீரை சேர்த்துக்கோங்க. Pea, moong and grams are cereals இல்ல pulses. என்னது pulses? cerealsனா தானியங்கள். pulses. Pea, moong and grams are pulses. Which of the following is the body building food? Milk. Rice or sugar or energy giving food. Okay. அடுத்து பார்க்க போறது water. Our body needs a lot of water. Water helps us digest the food we eat. It helps us in throwing out the undigested food from our body. We should drink at least 6 to 8 glasses of water every day. ஓகேவா? வாட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம டே டு டே ஹெல்த்லன்னு பார்க்கலாம். அவர் பாடி நீட்ஸ் அ லாட் ஆஃப் வாட்டர். நம்ம உடம்புல வந்து 75% வாட்டர் தான் இருக்கு. பிளட் வாட்டரி கண்டென்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்டர் வந்து நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்டர் ஹெல்ப் அஸ் டைஜஸ்ட் த ஃபுட் வி ஈட். நம்ம சாப்பிட்டு வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உள்ள போய் அந்த சாப்பாடு வந்து இறுக ஆரம்பிக்கும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்
கரெக்டா இருக்கணும்னா தேவையான தண்ணி நம்ம குடிச்சுதான் ஆகணும். நம்ம நல்லா தண்ணி குடிச்சாதான் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸிக்லாம் வந்து வேர்வை மூலியமாகவோ இல்ல யூரின் மூலியமாகவோ வெளியே போகும். இட் ஹெல்ப் அஸ் இன் த்ரோவிங் அவுட் த அன்டைஜஸ்டட் ஃபுட் ஃப்ரம் அவர் பாடி. அது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே அந்த டைஜஷன் இது வந்து ப்ராசஸ் வந்து உள்ள வந்து நடந்துட்டே இருக்கும் ஸ்டமக்ல. அந்த நேரத்துல அங்கங்க பேட்ச் பேட்சா அந்த அந்த ஸ்டமக் வால்ல நிறைய ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இருக்கும், அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தண்ணி ரெகுலரா குடிக்கிறது மூலியமா அது எல்லாம் வைப் அவுட் ஆகி நமக்கு டாய்லெட் வழியாவோ யூரின் வழியாவோ இல்ல வேர்வை வழியாவோ வெளியேறும். சரியா? நம்ம உடம்புல இருக்க பேசிக்கா டாக்ஸிக் எல்லாம் அன்டைஜஷன் ஃபுட்ஸ் எல்லாம் டாய்லெட்ல வந்துடும். டாக்ஸிக் எல்லாம் வேர்வை வழியாவோ யூரின் வழியாவோ வெளியே வந்துடும். ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிச்சே ஆகணும். We should drink at least 6 to 8 glasses of water every day. நம்ம தினமும் 6ல இருந்து 8 கிளாஸ் தண்ணி குடிச்சே ஆகணும். Cooking food. We cook most of the things before we eat them. Some vegetables like carrot, radish, tomato and fresh fruits can be eaten raw. People who do not eat fish, eggs and meat are called vegetarians. People who eat fish, eggs and meat are called non-vegetarian. Actually இதுல இந்த பேராக்ல என்ன வந்திருக்குன்னா, பேராகிராஃப்ல குக்கிங் ஃபுட்ஸ்ல we cook most of the things before we eat them. நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லா டிஷ்ஷஸும் சமைச்சுதான் சாப்பிடணும். மேக்சிமம் மீட், எக் எல்லாமே ஸ்டவ்ல வச்சு சமைச்சுதான் சாப்பிடுவோம். Some vegetables like carrot, radish, tomato and fresh fruits can be eaten raw. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சமைக்க கூடாது, ராவா தான் சாப்பிடணும். அதே மாதிரி கேரட், ரேடிஷ்னா முள்ளங்கி, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் நம்ம வெறும் வாயிலே சமைக்காமலே ராவா கூட சாப்பிடலாம். டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம், கேரட் ஜூஸ் குடிக்கலாம். ரேடிஷும் வந்து வாயில வெறும் வாயில சாப்பிடலாம். people who do not eat people who do not eat அதாவது யாரெல்லாம் ஃபிஷ், எக், மீட் சாப்பிட மாட்டாங்களோ அவங்கெல்லாம் வெஜிடேரியன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. people who do not eat அதாவது அவங்க வந்து ஃபிஷ், வெஜிடபிள் ஃபிஷ், எக், மீட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்க வெஜிடேரியன்ஸ். people who eat fish, eggs and meat are called non-vegetarian. நம்ம ஆளுங்கெல்லாம் நான் வெஜிடேரியன். நான் நல்லா சாப்பிடுவேன். இதுல பாதி பேர் நீங்க நல்லா சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். people who eat யாரெல்லாம் வந்து ஃபிஷ், எக்ஸ், மீட் எல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் நான் வெஜிடேரியன். people who do not eat இந்த ஃபிஷ், எக், மீட் யாரு சாப்பிடலையோ அவங்க எல்லாம் வெஜிடேரியன்ஸ். ஓகேவா? we should eat food at regular intervals. இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். protective, healthy, falling sick, throwing, undigested, vegetarians, intervals. Protective, protective, protective. Healthy, healthy, healthy. Falling sick, falling, falling sick, sick. Throwing, throwing, throwing. Undigested, undigested, undigested. Vegetarians, vegetarians, vegetarians. Intervals, 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 intervals. Okay, குட்டீஸ், குயிக்கா ஒரு recap பார்த்தரலாம். Food. We all need food. We cannot live without food. We need food because it helps us grow, gives us energy to work and play, helps us stay healthy. We get food from plants and animals. Plants gives us food. Plants gives us cereals like wheat, rice and maize. Plants gives us pulses like pea, moong and gram. Dolls இருக்குல்ல அதான் சொல்றாங்க. Plants gives us fruits and vegetables. Okay? Animals gives us food. We get meat, egg, fish and milk from animals. There are 3 kinds of food. Energy giving foods,
Rice, potatoes, butter, cheese and sugar are energy giving foods. They gives us energy to work, play and think. When we do not have energy, we feel tired. From the food items given in the picture, இது வேண்டாம், அடுத்ததுக்கு போலாம். Body building food. Pulses, milk, fish, meat and eggs are body building food. They build our bones and muscles. Next பார்க்கலாம் protective food. Fruits and vegetables are called protective food. They helps us stay healthy. These food, அதாவது fruits and vegetables are protective foods. They help us stay healthy. These food prevent us from falling sick. Okay. Water. Our body needs a lot of water. Water help us digest the food we eat. It helps us in throwing out the undigested food from our body. It helps us in throwing out the undigested food from our body. We should drink at least 6 to 8 glasses of water every day. Cooking food. We cook most of the things before we eat them. Some vegetables like carrot, radish, tomato and fresh fruits can be eaten raw. People who do not eat fish, eggs and meats are called vegetarian. People who eat fish, eggs and meats are called non-vegetarian. We should eat food at regular intervals. நம்ம வந்து கொஞ்சம் 2 hours once, 3 hours once, காலையில மதியம் சாயங்காலம் இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட். எனர்ஜி கிவிங் ஃபுட். நம்ம ரைஸ் எடுத்துப்போம், கிரேவி பல்சஸ் வச்சு கிரேவி பண்ணிக்குவோம், பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம், ஈவினிங் மில்க் குடிப்போம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்குவோம், எக்ல ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். நம்ம வந்து காஃபி குடிப்போம், மில்க்ல காஃபி போடும் போது சுகர் சேர்த்துக்குவோம், ஹெல்த் மிக்ஸ் போடும் போதும் சுகர் சேர்த்துப்போம், நம்ம டோஸ்ட் போட்டா பட்டர் சேர்த்துப்போம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆவது சாப்பிடணும், 3 டைப்ஸ் ஆஃப் கிரீன்ஸ் வெஜிடபிள் சாப்பிடணும். சரியா? இதுல இன்னொரு ப்ரொடெக்டிவ் ஃபுட்ல ஒரு விஷயத்த சேர்க்க மறந்துட்டாங்க. அதுதான் கிரீன்ஸ், அதாவது கீரைகள். ப்ரொடெக்டிவ் ஃபுட்ல இம்பார்ட்டன்டான பிளேஸ் கிரீன்ஸுக்கு தான் உண்டு, கீரைகளுக்கு தான் உண்டு. ஏதாவது ஒரு கீரையை வாரத்துக்கு 3 முறையா வீக்லி த்ரைஸ் ஆவது நீங்க கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிடுறதுனால குழந்தைங்களா உங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கண் பார்வை நல்லா தெரியும், நல்ல முடி வளரும், உடம்பெல்லாம் ஷைனிங்கா இருக்கும். நீங்க வந்து எந்த நோயும் வராம, டிசீஸும் உங்களை கிட்ட கூட வராது. நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. ஹெல்த்தி பேபிஸா, சப்பி பேபிஸா, கியூட் பேபிஸா இருக்கணும்னா நீங்க வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், ஃப்ரூட்ஸ், பாடி பில்டிங் ஃபுட், எனர்ஜி கிவிங் ஃபுட் எல்லாத்தையும் சரிசமமா எடுத்துக்கணும். வாங்க எக்ஸசைஸ்க்குள்ள போலாம். ஓரல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் டு யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? நம்ம என்ன சாப்பிடுவோம்? ஐ எம் ஆல்வேஸ் ஈட்டிங். நான் என்ன சாப்பிடுவேன்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன சாப்பிட்டோன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஐ எம் ஆல்வேஸ் ஈட்டிங் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அண்ட் ஹெல்த் மிக்ஸ் ஆஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. ஆர் யூ அ வெஜிடேரியன் ஆர் அ நான் வெஜிடேரியன்? நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஐ எம் அ வெஜிடேரியன் சொல்லுங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஐ எம் அ நான் வெஜிடேரியன்னு ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குவிஸ் பாருங்க. நேம் ஒன் வெஜிடபிள் தட் கேன் பி ஈட்டன் ரா. நான் உங்களுக்கு எது ஈஸியா, ஒன் வெஜிடபிள் தான் கேட்டிருக்காங்க, நான் நிறைய கொடுத்துருக்கேன். கேரட் அண்ட் பீட்ரூட், லேடிஸ் ஃபிங்கர் ஆர் ரா ஈட்டன் வெஜிடபிள்ஸ். ஓகே. How many glasses of water should we drink every day? Now we should drink 8 glasses of water. 6 to 8 கிடையாது, 8 glasses குடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்த டாக்ஸிக் எல்லாம் வெளியே போயிடும், நம்ம உடம்புல இருந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிடும். People who eat fish, eggs and meats are called non-vegetarian. People who eat, யாரெல்லாம் fish, egg, meat சாப்பிடுவா? Non-vegetarians. Which of the following food do we not get from animals? Rice வந்து பிளான்ட்ல இருந்தா வரும், மில்க்கும் எக்கும் அனிமல்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ரைஸ். Which of the following foods do we not get? Do we not getனா நமக்கு அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காத பொருள் என்ன? ரைஸ் தான் அனிமல் கிட்ட இருந்து கிடைக்காது. ஓகே. வாட் டு யூ டூ டு கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி? என்னது?
eat fruits and vegetables, drink water. Both of this நம்ம fruits and vegetables சாப்பிடணும். plants of அதாவது நமக்கு பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நமக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபுட்ஸும் மீட்டு எக்கு மில்க்கும் அவசியம். அதோட சேர்ந்து நல்ல தண்ணி, தேவையான அளவு தண்ணியும் குடிச்சோம்னா நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். fill in the blanks with the help of the given words. There are 3 main kinds of food. என்னென்ன food? Energy giving food, body building food, protective food. So 3 main kinds of food. We cannot live without food. Kandipa. We should eat food at regular intervals. Okay குட்டீஸ், எடுத்து தப்பில்லாம எழுதிக்கோங்க. ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். Who are vegetarians? ஆன்சர் பாருங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் இங்க இருக்கு. People who do not eat egg, fish, meat are called vegetarians. What are energy giving food? Answer. Rice, potato, butter, cheese and sugars are called energy giving food. What are protective food? Fruits and vegetables are called protective food. What are body building food? Pulses, milk, fish, eggs and meats are called body building food. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது, ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது. அதுக்கு எதிரவே நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். Plants gives us cereals like rice. ஆப்பிளும் டொமேட்டோவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். செரல்ஸ்னா என்னது? ரைஸ் தான். The food that we do not eat raw. எது சாப்பிட முடியாது? கேரட்டை ராவா சாப்பிடலாம், ரேடிஷ் சாப்பிடலாம். ரைஸை வந்து நம்ம சமைக்காம வெறும் அரிசி சாப்பிட்டா பல்லு இந்த சைடெல்லாம் வலிக்கும். ஸோ ரைஸ். ஓகே குட்டீஸ், நம்ம தெளிவா இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம ஒரு வாட்டி லெசனை வாசிட்டாச்சு, நம்ம ஹோல்சம்மா லெசனை வாசிச்சாச்சு. அந்தந்த பேஜ்ல இருக்க வந்து கொஞ்சம் படிக்க டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாவே நியூ வேர்ட்ஸா எடுத்து கொடுத்துருக்கேன். நான் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போதான் உங்களால வந்து இந்த பேஜை உங்களா ஓனாவே நீங்க வந்து வாசிக்க பழக முடியும். ரைஸ், பொட்டேட்டோஸ், பட்டர், சீஸ், சுகர் எல்லாம் ஒரு தடவை நீங்க வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோட தெரிஞ்சிடும். ஓகே குட்டீஸ், அதனால எப்பவுமே நீங்க வந்து ஒரு லெசனை வாசிக்கும் போது இந்த வேர்டெல்லாம், அதாவது நியூ வேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பென்சில் எடுத்து உங்களுக்கு வாயில நுழையாத புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. மிஸ் கிட்ட போய் தனியா நீங்க தாராளமா டவுட் கேட்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களோட வேலை புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் மிஸ்டேக் இல்லாம எடுத்து எழுதுறதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த லெசனோட ஒர்க் ஷீட்டை நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இந்த லெசனை நான் வந்து எப்பவுமே நம்ம சேனல்ல லெசன்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நியூ வேர்ட்ஸ் படிச்சுட்டு புக் பேக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டும் தனியா உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் குட்டீஸ்.